ஓம் நமச்சிவாய. அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது சனீஸ்வரன், சனி பகவான் வக்ர பெயர்ச்சி பலனை பார்க்க போறோங்க. சனீஸ்வரன் யாருங்க? முதல் பாத்தீங்கன்னா கர்மக்காரகன், நியாயம். அதாவது உங்களுக்கு நமக்கு கிடைக்க வேண்டிய கர்மாவை கொடுக்கக்கூடிய கிரகம் சனி பகவான். அதாவது உங்களோட வேலை, தொழில், உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பலன்களை அதிகமாகவும், எப்படிப்பட்ட பலன், அதாவது சந்தோஷமான பலனா, துக்கமான பலனா, நீங்க கஷ்டத்தை அனுபவிக்க போறீங்களா, இல்ல சந்தோஷமாக இருக்க போறீங்களா, நல்ல வேலை கிடைக்குமா, அதுக்குண்டான லாபம் எல்லாமே. அதாவது அந்த 10ஆம் இடம் கர்மஸ்தானத்துக்கான அதிபதியும் லாபஸ்தானத்துக்கு அதிபதியுமான சனீஸ்வரன், கால புருஷ தத்துவப்படி 10க்கு அதிபதி, 11க்கு அதிபதி, சரிங்களா? இவரு குரு பகவானோட வீட்டுல மீனராசியில இருக்கிறாருங்க. இருந்து இப்போ சனி பெயர்ச்சி நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. இப்பொழுது ஜூலை மாதம் 27ஆம் தேதி முதல் டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி வரை 138 நாட்கள் சனி தன் நிலைமை இயல்பையை மாற்றம் அடைகிறார். அதாவது வக்ரம் அடைகிறார். வக்ரம் அடைகிறது ஒண்ணு இல்லைங்க. அதாவது பூமிக்கு வெளிவட்ட பாதையில் இருக்கக்கூடிய சனி பகவானும், குரு பகவானும், செவ்வாய் பகவானும் சூரியனை விட்டு விலகும் பொழுது வக்ரம் அடைவார்கள். இவர்கள் தன் இயல்பு நிலையை மாற்றம் பெறுவார்கள் தான் நிலைமைங்க. இப்போ ஆல்ரெடி சனீஸ்வரன் குருவோட வீட்டுல சுபத்தன்மையோட தாங்க இருக்காரு. இப்பொழுது தன் இயல்பை மாற்ற போகிறார். பலன்கள் அதுக்கேற்ற மாதிரி மாற்றம் ஏற்படுங்க. இவ்வளவு நாள் ஒரு பொறுமையாகவும் ஒரு நிதானமாகவான சூழ்நிலை இருந்த சனி பகவான் இப்பொழுது அவர் இயல்பை மாற்றம் அடைவதனால், குருவின் பார்வையோடு இருக்கிறதுனால் தன் இயல்புத்தன்மை இழந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பலன்களை அதிகப்படுத்துவார். இது எப்படின்னா ஒவ்வொரு ராசி, ஏன்னா ஆல்ரெடி அவர் குரு பகவான் வீட்டில தான் இருக்கிறதுனால அடிக்கடி சனி பகவான் சுபத்துவம் படுறது. ஏன்னா இயற்கை பாவி, சனீஸ்வரன்றவர் இயற்கை பாவி. அவர் குரு பகவான் வீட்டில் இருக்கிறதுனால ஆல்ரெடி அவர் சுபம் அடைஞ்சிட்டாரு. இப்பொழுது குருவின் பார்வையில் இருக்கிறதுனால இன்னும் சுபத்துவம் படுறாரு. ஸோ இதன் அடிப்படையில் இவர் வக்ரம் பெறும்போது இதனோட பலன்கள் மாறுபடும் ஒரு ராசிக்கேற்றபடி. ஸோ இதன் அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன யோகங்கள், பலன்கள், வேலையில என்னென்ன மாற்றம், முக்கியமா இவர் கொடுக்கக்கூடிய பலன் பாத்தீங்கன்னா வேலை, தொழில், படிப்பு சம்பந்தமா சில விஷயத்துக்கு வருவாரு. அது மட்டும் இல்லாமல் ஆயுள் பிளஸ் ஹெல்த் இஷ்யூஸ். ஸோ இந்த 4 விஷயத்துக்கு முக்கியமா பலன்கள் மாறப்போது. ஒவ்வொரு ராசிக்கும் அவர் இருக்கிற இடம் மாறும். ஏன்னா மேஷ ராசிக்கு 12ஆம் இடம், ரிஷப ராசிக்கு 11ஆம் இடம் என்ற மாதிரி. ஸோ அவர் இருக்கிற இடம் மாறும்போது இவர் வக்ரம் அடைந்து 138 நாட்கள் மீனராசியில் இருக்கும் பட்சத்தில் இந்த 138 நாட்கள் எந்தெந்த ராசிக்கு ராஜயோகம், எந்தெந்த ராசிக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு, சில ராசிக்காரர்களுக்கு ஒரு ஹெல்த் விஷயமாவும் ஆரோக்கிய நிமித்தமாகவும் சில மாற்றங்கள்லாம் கொடுக்க போறாரு. இது ஒன்னா ஒரு ராசிக்கும் பார்ப்போங்க. சிம்மராசி நேயர்களே, சூரிய பகவானை ராசி அதிபதியை கொண்ட நீங்கள் இந்த சனி பகவான் வக்ரம் பெறாருங்க. ஜூலை மாதம் 26ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் 138 நாட்கள் குருவோட வீட்டுல மீனராசியில் இருக்கும் சனி பகவான் உங்களுக்கு அஷ்டம சனியாக இருந்து நிறைய பிரச்சனை, தொந்தரவு, ஆரோக்கியம் என நிறைய ஒரு தொந்தரவுல இருந்தவங்களுக்கு ஒரு சிறப்புமிக்க யோக காலம் ஆரம்பிக்குதுன்னே சொல்லலாங்க. உங்களுக்கு படிப்படியா இப்போ ஒரு முன்னேற்றத்தை நீங்க பார்த்து கொண்டிருந்தாலும் சிறு சிறு மாற்றங்கள், சிறு சிறு பிரச்சனையில இருந்து விலகி வந்திருப்பீங்க. இப்பொழுது இந்த சனி பகவான் வக்ரம் பெறுறது 8ஆம் இடத்தில், உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல உங்களுக்கு ராஜயோகத்தை கொடுக்க போதுன்னே சொல்லலாங்க. முக்கியமா தொழில் வேலையில ஒரு புதிய பரிமாணத்தை அடைய போறீங்க. புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி அடைய போது. புதிய லாபம், அதாவது என்னன்னா இவ்வளவு நாளா நீங்க கஷ்டப்பட்டதுக்கு ஒரு தீர்வுன்றது, ஏதாவது உங்களுக்கு ஒரு ஆதரவான ஒரு சம்பவம் நடக்கணும் இல்லைங்களா? அந்த சம்பவம் இப்போ சூப்பரா இருக்க போதுங்க. ஏன்னா ரொம்பவும், அதாவது ஒரு தன்னம்பிக்கைக்கு பேர் போன ஒரு ராசிகளில் சிம்ம ராசி முதன்மையாக இருப்பீங்க. ஏன்னா சூரிய பகவான ஆதிக்கம் கொண்ட சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பகவான் வக்ரம் பெறாரு. அவரோட 8ஆம் இடத்தில் குருவோட வீட்டுல குருவின் பார்வையில். ஸோ சிம்ம ராசிக்கு உங்களுக்கு அவர் 6க்கு அதிபதி, 7ஆம் அதிபதி, அதாவது 6ஆம் இடத்து வேலையும் 7ஆம் இடத்து வேலையும் உங்களுக்கு கொடுப்பாரு. அவர் உங்க தசை நடக்கும் போது அது முழுமையாக நடக்கும். இந்த கோச்சார பலன்ல வக்ரம் பெறதுன்றதுனா அதனோட பலன்களை நீங்க கண்டிப்பாக அனுபவிப்பீர்கள். ஸோ வேலையில இருந்து வந்த தடை, மாற்றம் எல்லாம் மாறப்போகுது. தொழில் வளம் மேம்பட போகுது. புதிய வேலை கிடைக்க போதுங்க. அதுதாங்க முக்கியம். அரசு சார்ந்த வேலை, அரசு சார்ந்த சம்பந்தமான வேலை, அரசியல்ல இருக்கிறவங்க நல்ல ஒரு பேரு புகழ். முக்கியமா வேலை நிமித்தமா நீங்க ஒரு இடமாற்றம், வேற ஒரு மாநிலத்துக்கு போகணும், இல்ல வேற ஒரு வெளிநாட்டுக்கு போகணும் என்ற அமைப்பெல்லாம் இந்த இடத்தில் ஏற்படுத்தி கொடுத்துருவார். அது மட்டும் இல்லாமல் இவ்வளவு நாளா இருந்து வந்த
பொருளாதார நிதி நிலைமையை மாற்றக்கூடிய அமைப்பை கண்டிப்பாக இந்த வக்ரம் பெற்றக்கூடிய சனி பகவான் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும். ஏன்னா அவர் தன் இயல்பை மாற்றக்கூடிய நிலைமையில இருக்க போறாரு 138 நாட்கள். ஏன்னா அவர் வக்ரம் பெற்று வேற ஒரு வீட்டுக்கு, அதாவது கும்ப ராசிக்கு மாற போறது கிடையாது. அவர் அதே ராசியில மீன ராசியிலே தான் இருக்க போறாரு. அதனால அந்த இடத்தோட தன்மையை மறைமுகமா இருந்து உங்களுக்கு வேலையில இருந்த பிரச்சனை, தொழில இருந்த பிரச்சனை எல்லாம் தீர்க்க போறாருங்க. அதாவது கொஞ்சம் வேகமாக செயல்படுத்த போறாரு. இவ்வளவு நாளா உங்களுக்கு தாமதமாக இருந்த விஷயம் எல்லாமே உங்களுக்கு வேகமாக கிடைக்க போகுது. நிறைய கெட்ட விஷயங்கள் நடந்திருக்கும், நிறைய சோகங்கள் நடந்திருக்கும், நிறைய மருத்துவ செலவுகள்லாம் நடந்திருக்கும், உங்களோட அம்மாவின் தாயாரின் இழப்புகள் நடந்திருக்கும், அம்மாவின் உடல் நலத்துல பிரச்சனை எல்லாம் இருந்திருக்கும். இது எல்லாமே மாற்றம் ஏற்படுங்க. படிப்படியா இப்ப நீங்க அது மாறிக்கொண்டு இருக்கும். இப்பொழுது இந்த 138 நாட்கள் முழுமையாக அதனோட பலனை நீங்க அனுபவிப்பீங்க. அது மட்டும் இல்ல, குருவின் பார்வையில இருக்கிறதுனால அவர் வக்ரம் அடைகிறதுனால உங்களுக்கு சிறப்பான யோகம். முக்கியமா நான் சொல்றது என்னன்னா, இந்த தொழில் வளம், பொருளாதார நிலைமை எல்லாம் உங்களுக்கு நீங்க போய் படிப்படியா மாற்றம் பெற்றுவீங்க. முக்கியமா கல்யாணத்தை பண்ணி வைக்க போறாருங்க சனி பகவான். வக்ரம் பெற்ற சனி பகவான் 7க்கு அதிபதி அவருதாங்க. அதனால அவர் குருவின் பார்வையில உங்களோட 2ஆம் வீட்டை பார்க்கிறார். சோ 7ஆம் பார்வை உங்களோட 2ஆம் வீட்டை பார்க்கும்போது குடும்பம், தனவரவு கண்டிப்பாக மேம்படும். உங்களுக்கு ஒரு மரியாதை, உங்களுக்கு ஒரு குடும்பம் சூழ்நிலையை உண்டாக்க போறார். அதன் அடிப்படையில் நிறைய பேர் சிம்ம ராசிக்காரர்கள், சிம்ம லக்னக்காரர்கள் திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கும். திருமண தடைகள்லாம் நீங்கும். திருமண வாய்ப்புகள் கைகூடும். கல்யாணம், காதல் என உங்க குடும்ப வாழ்க்கைக்குள் போகக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக இருக்குங்க. ஏன்னா சுக்கிர பகவான் உங்க ராசியிலே தான் இருக்கிறாரு. சோ இதன் அடிப்படையில் 3க்கு அதிபதி, 11க்கு அதிபதி தொடர்புல, 7ஆம் அதிபதி தொடர்புல 3, 7, 9 கனெக்ட் ஆனாலே பாத்துங்க. 3ஆம் அதிபதி சுக்கிரனுங்க. 7ஆம் அதிபதி சுக்கிரன் பார்வையில அதே இடத்துல சனி இருக்கிறாருங்க. 11ஆம் அதிபதி யாரு? புதன். அவரு உங்களுக்கு 2ஆம் அதிபதி 7ஆம் பார்வையை பார்க்கிறாரு. சோ இந்த 3, 7, 11 கனெக்ட் ஆனாலே பாத்தீங்கன்னா இந்த 3 வீடுகளும் 3 கிரகங்களும் ஒன்றுக்கொன்று தொடர்பு பெற்றாலே நீங்கள் இல்வாழ்க்கைக்கு போகக்கூடிய அமைப்பு உண்டாகும். கோச்சாரப்படி உங்களோட தசா பிரகாரம் உங்களுக்கு இப்ப குரு தசை நடக்குது, இல்ல சனி தசை நடக்குது, உங்களுக்கு அந்த திசைக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு இந்த கனெக்டிங் ஆகும் போது உங்களுக்கு இந்த அமைப்பு கண்கூடாக நடக்கும். அதுவும் இல்லாம 12ஆம் இடத்தில் இருந்து குரு பாக்குறாரு. சோ உங்களுக்கு சந்தோஷமான சூழ்நிலை 12ஆம் இடத்தை கொடுக்கக்கூடிய கடமைப்பட்டவர் குரு பகவான். சோ அதன் அடிப்படையில், ஏன்னா சிம்மராசிக்கு மிக மிகவும் அதி நட்பு கிரகம் குரு. சோ 12ஆம் இடத்தில் இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு இந்த 12ஆம் இடத்த சுகத்தை அவர் கொடுத்தே ஆகணும். அதன் அடிப்படையில் திருமணம், காதல், கல்யாணம் என குடும்ப வாழ்க்கைக்குள் போகும் அமைப்பு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கொடுத்துருவார். அது மட்டும் இல்லாமல் திருமணமான தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்கறதுக்கான அமைப்பும் இந்த காலகட்டத்தில் இருக்கும். சோ வக்ரம் பெற்ற குரு உங்களுக்கு தொழில் நிமித்தமும் வேலை நிமித்தமாகவும் பெரிய மாற்றங்களை கொடுக்க போறாரு. பொருளாதார நிதிநிலையில மாற்ற போறாரு. உங்களுக்கு வேலையில இருந்த தடங்கல்கள், சங்கடங்கள்லாம் மாறப்போகுது. புதிய தொழில், இவ்வளவு நாளா நீங்க கஷ்டப்பட்டதெல்லாம் மாறப்போகுதுங்க. இதனோட விதி இதுதாங்க. நீங்க இவ்வளவு நாளா எதற்கெல்லாம் முயற்சி பண்ணீங்க, எதுக்கெல்லாம் ஆசைப்பட்டீங்களோ அது ஒரு தாமதமாகவும் தடைகளா இருந்தது பாத்தீங்களா, அது எல்லாம் நிறைவேற போகுதுங்க. உங்க வயதுக்கு ஏற்றபடி பலன்கள் கண்டிப்பாக இது நடத்தே தீரும். குருவின் பார்வையில் இருக்கிற சனி. சனிக்கிழமை ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க. உங்களுக்கு அனைத்து யோகங்களையும் லட்சுமி கடாட்சமும் பெறுவீர்கள். வாழ்க வளமுடன். வணக்கம்.